காலை நேர தியானத்திற்காகவும் அந்த நாளுக்கான ரேமாவுக்காகவும் வேத வசனங்களில் மறைந்திருக்கும் நமக்கான மன்னாவை மறைவான மன்னா என்னும் இந்நிகழ்ச்சி உங்களுக்கு தருகிறது. சீமோன் பேதுருவின் வாழ்க்கையிலே முழுதும் பிரயாசம் வீண், இப்பொழுது ஏமாற்றம். அந்த இடத்தில் அவர் இயேசுவை சந்திக்கும் பொழுது அவருடைய உறவு என்னவா இருக்கிறது? ஐயரே, சார், மாஸ்டர்னு கூப்பிடுறார். சீமோன் பேதுரு இன்னொரு இடத்துக்கு வர்றார் பாருங்க. அந்த மீன்கள் எல்லாம் படகு முழுவதும் நிறைந்த பிற்பாடு ஆண்டவருடைய பாதத்தில் சீமோன் பேதுரு விழுந்து, இப்போ ஐயரேன்னு கூப்பிடல, ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன். எப்போ நம்ம ஐயரேன்ற இடத்துலேருந்து ஆண்டவரேன்ற இடத்துக்கு வர்றோமோ அப்போ கர்த்தர் முழு உரிமையை உங்கள் மீது எடுத்துக்கொண்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பார்த்து கொள்வார். ஆண்டவரேனா என்ன தெரியுமா அர்த்தம்? என்னை ஆளுகிறவரே. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இனி நீ மீன்களை அல்ல மனுஷரை. அவருடைய திட்டம் வெளிப்படுது. நீங்கள் கவலையே பட வேணாம், கர்த்தரோட கரத்தை பிடித்து நடக்கலாம். அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. யோசேப்பு தன்னுடைய உயர்வுக்காக ஒரு மனிதன் மீது நம்பிக்கை வைக்கிறான். தன் உயர்வு கர்த்தர் நியமித்தது என்கிற இடத்திற்கு வருகிற வரைக்கும் யோசேப்பை கர்த்தருடைய வசனம் புடமிட்டது. இந்த பானபாத்திரக்காரன் எனக்கு எதையோ ஒரு காரியத்தை செய்ய போகிறான்னு ஆவலோடு காத்திருக்கிறான். பானபாத்திரக்காரனை யோசிச்சு இப்போ 2 வருடம் ஓடிடுச்சு. சிறையிருப்பாகவே இருக்கிறது. இது கர்த்தரே அனுமதித்தது. இல்லை, இந்த பானபாத்திரக்காரன் சொல்லி யோசேப்புக்கு அரண்மனையிலேயே ஒரு வேலை போட்டு தர்றாங்கன்னு வைங்களேன், இந்த பானபாத்திரக்காரனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பான், அவ்வளோதான். இவன் மேலே நம்பிக்கை வைக்கிறான்னு சொல்லி கர்த்தர் பானபாத்திரக்காரனுடைய ஞாபக சக்தியில் மறதியை உண்டு பண்ணார். மறந்தவர்களுக்காய், மறக்கப்பட்ட சூழ்நிலைக்காய் ஸ்தோத்திரம் சொல்லிடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு நம்பிக்கை கொடுங்க. ஆண்டவரே, இனிமே நான் மனுஷனை நம்பியே இருக்க மாட்டேன், உங்கள் திட்டம் மாத்திரம் நிறைவேறட்டும்னு சொல்லுங்க. யோசேப்பை எகிப்துக்கு அதிகாரியாய் உயர்த்தினது போல உங்களையும் தேவன் உயர்த்துவார். இதை ஒவ்வொரு நாளும் கேட்டு விசுவாசத்தோடு அனுபவித்து உங்கள் வாழ்வில் நன்மையை காண கர்த்தர் உதவி செய்வாராக.